ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10 நிமிஷத்தில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் அரை கப்பு துவரம்பருப்பு, அரை கப்பு சிறுபருப்பு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான காய்கறி தக்காளி, வெங்காயம், மிளகாய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய் எல்லாம் ஒன்று பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம், நீங்கள் எனக்கிட்ட இருக்கிறத போட்டிருக்கேன் நான். அப்புறம் மஞ்சத்தூள், சாம்பார் தூள், காயத்தூள் இது எடுத்து வச்சுருக்கேன். தேவையான உப்பு. இப்போ பருப்பு கூட காய்கறியை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி அப்புறம் போட்டாச்சு. அதுக்கு எடுத்து வச்சுருக்க மசாலாவை போட்டுக்கலாம். காயப்பொடி, மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி தட்டிட்டு தேவையான உப்பு போட்டு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மசிச்சு விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்துக்கலாம். நல்லா மசிச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கும். டிஃபன் சாம்பார் நல்லா கொதிச்சிச்சு. அது மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். மல்லியில் தூவி இறக்கிட்டு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு கடுகு போட்டாச்சு. உளுத்தம்பருப்பு, சீரகம், 2 வெந்தயம், ஒரு மிளகாய் கிள்ளி போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதும் சாம்பாரில் கொட்டிக்கலாம். டிஃபன் சாம்பார் ரெடி. சாம்பார் ரெடி ஆகிட்டு சுடச்சட இட்லி எடுத்து வச்சு சாம்பார் ஊற்றி பரிமாறிக்கிடலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சாம்பார் ரெடி ஆகிட்டு இட்லிக்கு ஊற்றியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.